இப்போ மோடஸ் ஆப்பரண்டி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அதாவது செயல்திறன் முறை. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சைக்கிள் திருடிருக்கான். அவன் சைக்கிள் மட்டும் தான் திருடுவான். பைக்கு திருட மாட்டான். பைக்கு திறந்தே கிடந்தாலும், ஓப்பனா இருந்தாலும் இது பைக்க எடுத்துட்டு போக மாட்டான். சைக்கிள் பூட்டியே இருந்தாலும் சைக்கிள் தூக்கிட்டு போயிருவான். இதுதான் பேரு. இதுக்கு பேர் தான் மோடஸ் ஆப்பரண்டி. அதே போல தான் இப்ப நடக்கிற ஆட்சியும். இப்ப நடக்கிற ஆட்சி வந்து ஆட்சி இல்லை. அது ஒரு காட்சி. நம்ம நடிகர் விஜயோட ஹையஸ்ட் பட்ஜெட் படம் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது. இப்படிதான் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி சொல்றேன் அப்படின்னு சொன்னோம்னா, முதல்ல இந்த ஸ்டெப்பை புரிஞ்சுக்கிறணும். அதாவது இதுக்கு பேர் ஆபரேஷன் திராவிடான்னு சொல்லி எதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதாவது என்னன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டிஎம்கே வந்து அவங்க தான் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களை முழுமையா நம்ப வைக்கணும். எல்லா ஊடகங்களா இருந்தாலும் சரி, எல்லா சர்வே ரிப்போர்ட்டா இருந்தாலும் சரி, டிஎம்கேக்கு ஆதரவு தான். இப்ப அவங்களுக்குள்ளே பேசுறது அது பேர் எக்கோ சேம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ள நான் ஜெயிக்க போறேன் ஜெயிக்க போறேன் ஜெயிக்க போறேன் ஜெயிக்க போறேன் ஜெயிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதுக்குள்ளேயே காதுகளை கேட்டுட்டே இருக்கும். வெளியே எவனா ஒருத்தன் வந்து நெகட்டிவா சொன்னான்னு வச்சுக்கோங்க, என்ன அந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா அவனை அடிச்சு விரட்டிடுவாங்க. பஸ் ஸ்டாண்ட் வரை விரட்டிடுவாங்க. என்ன நெகட்டிவா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு எக்கோ சேம்பரை உருவாக்கிட்டு இருந்தாங்க. எக்கோ சேம்பர் உருவாக்கி அவங்களையே தவறா கொண்டு போய் கடைசியில தே லாஸ்ட் இட். இப்ப இவங்க நம்ம விஜய் எதுக்கு கொண்டு வராங்க அப்படின்னா, விஜய் வந்து கொண்டு வந்து வச்சு இப்ப எதுவுமே செய்ய விட மாட்டாங்க. அவரை முழுக்க முழுக்க ஒரு ஃபெயிலியர் கவர்மெண்டா கொண்டு போவாங்க. டிஎம்கேல இருந்து எல்லா கூட்டணி கட்சியும் அவர் கூட சேர்த்து விட்டுருவாங்க. அதே போல அதிமுக உடைச்சு டிவிகே கூட சேர்த்து விட்டுருவாங்க. சேர்த்துட்டு கடைசியில டிஎம்கேவா டிவிகேவா அப்படின்னு சொல்லி இவங்களும் சமூக நீதி பேசுவாங்க, இவங்களும் சமூக நீதி பேசுவாங்க. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பேசுவாங்க. இவங்களும் பெரியாரை பத்தி பேசுவாங்க, இவங்களும் பெரியாரை பத்தி பேசுவாங்க. அப்ப இவங்களுக்குள்ளே இருக்கு. இப்ப இவன் மோசம், அவன் ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்ற மாதிரி நிலமல கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் அண்ணாமலைன்னு ஒருத்தர் கொண்டு வருவாங்க. அண்ணாமலைய அப்படியே பிஜேபி ஆர்எஸ்எஸ் டிட்டாச் பண்ணிட்டு ஆர்எஸ்எஸ் வாடையோ பிஜேபி வாடையோ இருக்க யாருமே இந்த தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியாது எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. தனியா கொண்டு வந்துருவாங்க அண்ணாமலையை. இப்ப இன்குபேஷன் பீரியட்ல இருக்காரு. கரெக்டா கொஞ்ச நாள்ல அண்ணாமலைய முழுமையா கொண்டு வந்துட்டு இவனு வேணாம் துறை இங்கிலீஷ் எல்லாம் பேசுதேன்னு சொல்லி அண்ணாமலையை பார்த்து எல்லா மக்களும் அங்க போய் நடுநிலையாளர்கள் ஃபுல்லாவே அண்ணாமலை பக்கம் போயிடுவாங்க. இப்ப இதான் அந்த பிளானு. நாளை பின்ன திராவிட கட்சிகளோ பெரியாரிசமோ எதுவுமே வரவிடாம தடுக்கிறது தான் ஆபரேஷன் திராவிடா அப்படின்னு சொல்லி சொல்றது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சு என்ன பண்ண போறோம்? பார்த்துக்கிட்டு இருப்போம். இன்னும் பேச முடியல. வணக்கம், வாழ்க வளமுடன்.